ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மிகவும் சுலபமான முறையில் செலவே இல்லாமல் எப்படி ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய பேர் வண்டி வச்சுருக்கோம், ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுன்றதை மறந்துடுவோம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதுக்காக ஸ்ப்ரேலாம் வாங்கி க்ளீன் பண்ணுவாங்க. இந்த ஸ்ப்ரேலாம் பார்த்திங்கன்னாவே விலை அதிகமாக தான் இருக்கும். சாதாரணமான மக்களுக்கு அப்படி ஒரு ஸ்ப்ரே வாங்கி க்ளீன் பண்ணுன்றதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். நம்ம இதுக்காக போய் இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்ட்டு. ஆனால் தலைவே இல்லாமல் மிகவும் எளிமையாக வீட்டிலே இந்த ஹெல்மெட்டை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஹெல்மெட் இப்போ எங்களில் ஒரு ஹெல்மெட் இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காகவே இருக்குது. ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணவே இல்லை. இப்போ தான் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண போகிறேன். இனிமேல் தான் க்ளீன் பண்ண பிறகு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதில் ஒரு அரை பக்கெட் தண்ணியை பிடிச்சிக்கோங்க ஃபுல்லாக. பெரிய பக்கெட்டாக இருக்கணும். பெரிய பக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கும் மேலே தண்ணி பிடிச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா முக்கால்வாசி தண்ணி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணி போதும். அப்புறம் நிறுத்திப்போம். இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. தண்ணி பிடிச்சி வச்சுட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ₹1 ஷாம்பு, ₹1 ஷாம்புவில் நமக்கு போதும் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஹெல்மெட் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஷாம்பு எடுத்து ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுற பிறகு அந்த ஷாம்பு அப்படியே இதில் போட்டுருங்க. மொத்தமாக தண்ணியில் ஷாம்பு போட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்படி நல்லா கலக்குங்க. நுரை வர அளவுக்கு, நுரை நல்லா வரணும். பார்த்தீங்கன்னா நுரை நல்லா வந்துருச்சு. இப்படி நல்லா நுரை வந்த பிறகு நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்மெட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இதுக்குள்ளே வச்சு முழுக்க அடிச்சிருங்க. ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முழுகணும். நம்ம நார்மலாக அப்படியே போய் முழுக்க வச்சோம்னா பார்த்திங்கன்னா திருப்பி மேலே வந்துடும். நம்ம எத்தனை வாட்டி உள்ளே வச்சு முழுக்கினாலுமே பார்த்திங்கன்னா திரும்ப மேலே நிற்கும். அது எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக அந்த ஷாம்பு நுரையில் ஃபுல்லாக மொத்தமே முழுகிற மாதிரி இருக்கணும், வெளியே தெரியாத மாதிரி. அதை நம்ம கரெக்டாக உள்ளே வச்சு லாக் பண்ணுற மாதிரி வச்சோன்னு பார்த்திங்கன்னா உள்ளே கரெக்டாக நிற்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா சாதாரணமாக வைக்கிற மாதிரி வச்சோம்னா திரும்ப மேலே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உள்ளே இருந்தாலும் திரும்ப மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக முழுகிற மாதிரி வச்சோன்னு பார்த்திங்கன்னா அதை நல்லா ஃபுல்லாகவே ஊறிடும், நல்லா ஸ்ட்ரோக் ஆகும். அப்படி ஃபுல்லாக முழுகிற மாதிரி வச்சுட்டு இப்படி பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டை ஃபுல்லாக அந்த பக்கெட் தண்ணியில் போட்டு நம்ம மூழ்க வச்சிடணும். மூழ்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 இல்லைனா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் முழுசாக ஊறிடுச்சு. நம்ம ஃபுல்லாக ஹெல்மெட்டை உள்ளே மூழ்கி இருக்கிற அளவுக்கு வச்சுருக்கோம். இப்போ ஹெல்மெட்டை எடுக்கிறோம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு அதை க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் தான் வச்சுருப்போம். ரொம்ப அப்படியே தான் வேர்வையிலேயே போட்டிருப்போம். எப்போவுமே நம்ம அந்தளவுக்கு சேஃப்டியாக ஹெல்மெட்டை கவனிக்கிறது இல்லை. ஏன்னா வருவோம் திருப்பி அப்படியே வண்டியில் வச்சுருவோம். மழையில் வெயிலில் நினையும். சில டைம் மாறி யூஸ் பண்ணுவோம். அதனால் பல ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு அதே அந்த பக்கெட்லேயே அப்படியே வச்சு அந்த ஷாம்பு தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விடணும். நல்லா ரப் பண்ணி விடணும். ஃப்ரண்ட்டு பேக்கு உள்ள மெயினாக பார்த்திங்கன்னா அந்த உள்பக்கம் ஸ்பாஞ்ச் இருக்கலாம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் கையிலேயே பண்ணலாம். அதுக்குன்னு வேறு எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. கையிலேயே அந்த ஸ்டிப்பு, அப்புறம் அதில் உள்ளே இருக்க ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க ஏரியா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கையிலேயே நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கனாலே ரொம்ப க்ளீன் ஆகும். நம்ம ஒன்றும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. அதே போல் அந்த கண்ணாடி இருக்க ஏரியாவும் அதே போல் க்ளீன் பண்ணி விடுவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஷாம்பு நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த கார் க்ளீன் பண்ணுறதுலாம் கார் வாஷ்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹெல்மெட்டுக்கு யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு பலனியாக கொடுக்கும்.
நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த ஷாம்பு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் சுற்றி நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா க்ளீன் பண்ணுறது முதல்ல இருந்ததை விட இப்போ எவ்வளோ வந்து பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாம்பு வாட்டர்லேயே உங்களால் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா, பண்ணிட்ட பிறகு திருப்பி இன்னொரு ரவுண்டு வந்து க்ளீன் பண்ணணும். இன்னொரு ரவுண்டு என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா, 2வது ரவுண்டு வந்து நீங்கள் வந்து ஷாம்பு போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம ஷாம்பு வாட்டரில் ஷோக் பண்ணிவிட்டு அதே வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுறோம். 2வது வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு பிடிச்சிட்டு அந்த நார்மல் வாட்டரில் இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி நார்மல் வாட்டரில் ஒரு டைம் வாஷ் பண்ணிங்களே போதும். இப்போ அந்த ஏற்கனவே வாஷ் பண்ணத பக்கெட்டில் வந்து இருக்கிறத எடுத்துகிட்டு இப்போ அதில் வேறு ஏதாவது கரைகளுக்கு அது போல் இருந்ததுன்னா அதையும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுங்கள். நம்ம வேறு ஏதாவது போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மேலே ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏதாவது ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணாலும் ஏதாவது பண்ணாலும் அந்த கோடு விழும், ஸ்க்ராட்ச் ஆகும். வேறு ஏதோ உங்களால் போக முடியாத கரைகள் ஏதாவது பெயிண்ட் கரை அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க. நமக்கு வந்து க்ளீனாக இருக்கணும். அதுக்காக மெயினாக பண்ணுறோம். க்ளீனான்றது தான் நம்ம அந்த வேர்வை ஸ்மெல்லு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காகவே மெயினாக வந்து க்ளீன் பண்ணுறோம். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண பிறகு அது இப்போ பாருங்கள் அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்குது. ஏன்னா இந்த ஹெல்மெட்டில் இருந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. அது அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியில் அதனால் என்ன பண்ணுவோம், இன்னொரு டைம் வந்து வேறு ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டோம். இது என்ன பண்ணுவோம், இன்னொரு டைம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஹெல்மெட் அதை க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது. ஷாம்பு வாட்டரில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்ட பிறகு செகண்ட் டைம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நல்லா நார்மல் வாட்டரில் இன்னொரு டைம் வந்து க்ளீன் பண்ணுறோம். இப்படி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாலே போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணான்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பக்கெட் தண்ணியிலே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா இதுக்கு முன்னாடி எப்படி வாஷ் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து கை வச்சு ரப் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விட்டிங்கனாலே போதும். அதில் இருக்க வேறு இன்னும் கொஞ்சம் அழுக்குகள் இருந்தாலும் இல்லை அந்த ஷாம்புவோட நுரை நம்மளுக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடும். ஆனால் ஹெல்மெட்க்கு அடிக்கடி க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான வேலை. நம்ம வேறு யாருக்குன்னா கொடுப்போம், வேறு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு போவாங்க, ரிலேஷன் எடுத்துன்னு போவாங்க. அதனால் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதால எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி சேஃப்டியாக வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு சேஃப்டி தான். நம்ம இதுக்குன்னு தனியாக அதிகமாக செலவு பண்ணி க்ளீன் பண்ணறதுக்கு நிறைய பேர் பண்ண மாட்டோம். மிடில் கிளாஸில் பணம் இருக்கவங்க இஷ்டத்துக்கு புதுசாக வாங்குவாங்க, ஹெல்மெட் ஸ்ப்ரே க்ளீன் பண்ண ஸ்ப்ரேலாம் வாங்குவாங்க. நம்ம நார்மல் ஃபேமிலியில் இருக்கவங்க நம்மளால் எந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவோம். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த மாதிரி அக்கறை கொடுத்து மாற்றம் கொடுத்தாலே நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஈஸியாக செய்யலாம். வெறும் ஹெல்மெட் க்ளீனிங் மட்டும் இல்லை, இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் அடுத்து வர வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போல் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம என்னென்ன மாற்றத்தை எடுத்து வந்து இன்னும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் நம்மளுடைய ஹெல்த்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் வீடியோ அதோடைய ஆரம்பம் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம் எல்லா வேலையுமே. இப்போது செகண்ட் டைமும் வாஷ் பண்ணியாச்சு. அதில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே முடிஞ்ச வரை அங்கேயே ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது உடனே ஃபுல்லாக ட்ரை ஆகாது, ஈரமாக தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஈரமாக இருக்கிறதால உங்களால் முடிஞ்ச வரை கையிலே அந்த பாஞ்சில் இருக்க தண்ணியெல்லாம் அமுக்கி விட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஊற்றிடும். அதில் அதிகப்படியாக இருக்க தண்ணி அப்படி இருந்தாலும் வந்து உடனே காயாது, ஈரமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நல்லா வெயில் காயிற இடத்துல எடுத்துன்னு போயிட்டு வைங்க. அப்படியே நம்ம நார்மலாக எப்படி தலையில் போடுவோமோ அதே ஆங்கிளில் அப்படியே எடுத்துன்னு போய் வச்சிங்கனாலே போதும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் வெயில் படுற இடத்துல வச்சோம்னாலே நிறையா ட்ரை ஆகிடும் அது ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியும் வந்து வெயில் படுற இடத்துல வச்சு தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகும் நீங்கள் அப்படியே ஈரமாக இருக்க மாதிரி வெட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுங்கள், திருப்பி இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் உள் பக்கமாக வெயில் படுற மாதிரி வச்சிங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற கொஞ்சம் அந்த ஈரமான தன்மையை வந்து காஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வெயிலில் வச்சு ஹெல்மெட் காஞ்ச பிறகு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லாயிருக்கும். அந்த ஷாம்போட வாசனையாகவும் இருக்கும், ஹெல்மெட்டும் க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கு போட்டு போகிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் இது போல் வீடியோக்கள் வேறு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தும் வீடியோக்கள் வேணும், வேறு ஏதாவது வித்தியாசமான தேவைப்படுதுன்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ.